அன்பே அறம். அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன? இதுக்கெல்லாமா நம்ம ஒரு விளக்கம் கேட்க முடியும்? அன்பு நமக்கு தெரியாதா? இன்றைக்கு ஒரு நாளிலேயே கூட அதிகமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை அன்பு தான், இல்லையா? நான் அன்பு செய்கிறேன், நான் காதலிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன், இப்படி எத்தனை விதங்களிலெல்லாம் நாம் அன்புக்கு வரையறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் அன்பு தானா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏனென்றால் நான் என்னுடைய இணையரை நேசிப்பது அன்புதான். ஆனாலும் அதில் ஒரு பிரதிபலன் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்னுடைய குழந்தைகளின் மீது செலுத்துவதும் அன்புதான். ஆனாலும் அதிலும் பிரதிபலன் இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் மீது, என்னுடைய தோழர்கள் மீது, இப்படி நாம் நம்முடன் பழகியவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அது எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு எது தெரியுமா? ரோட்டில் காலையில் 9:55 நேரம் வேலை நாள், அலுவலகம் செல்கிறவர்கள், பள்ளிக்கூடம் செல்கிறவர்கள் எவ்வளவு வேகமாக போய்கிட்டு இருப்பாங்க. ஆரன் சத்தம், ஒருவரை ஒருவர் முந்துவதற்கான முயற்சி, கொஞ்சம் யாராவது ஒரு சிறு தவறு அல்லது ஒரு சிறிய இது நடந்தாலும் உடனடியாக அவரை பார்த்து முறைக்கிறது, கொஞ்சம் கூடிருச்சுன்னா திட்டுறது என்று நாம் அந்த பரபரப்பான ஒரு நேரத்தில் திடீரென்று யாரோ ஒருவர், வண்டியில் போகக்கூடிய ஒருவர் கீழே விழுந்து விட்டார் என்றால் யோசித்து பாருங்கள், அத்தனை பரபரப்பும் ஒரு கணம் நின்றுவிடும். குறைந்தது 10ல் ஒரு 5 பேராவது இறங்கி வந்து அவருக்கு என்ன வாயிற்று என்று பதறி தூக்கி தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி, அவர் மிக தீவிரமான நிலைமையில் இருந்தால் 108க்கு ஃபோன் பண்ணுறதோ, அல்லது பரவாயில்லை என்றால் அவர் சரியாகும் வரை அங்கே இருந்து அவருக்கு ஆலோசனைகள் சொல்வதோ அல்லது உணவு வாங்கி கொடுப்பதோ, இதுதான் அன்பு. இந்த அன்பில் அவர் எதுவும் திரும்ப போய் நம்ம பார்க்க போகிறதில்லை. இப்படிப்பட்ட அன்பு எங்கிருந்து உருவானது? நீங்கள் அறிவியலில் கிட்டத்தட்ட மனித இனம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற மனித இனம். 800 கோடி பேரும் ஹோமோசேப்பியன்ஸ் தான். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 800 கோடி பேரும் ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற அறிவியல் மனித இனம்தான். அறிவியல் பெயர் கொண்ட மனித இனம், சரியா? ஆனால் இந்த இனம் மட்டும்தான் பூமியில் முதலாக தோன்றியதா? இந்த இனம் மட்டுமே இவ்வளவு காலமும் இருப்பதற்கு, தக்க வைத்துக் கொண்டிருப்பது, தன்னை தக்க வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் அறிவியல் வரலாற்றை வாசித்தீர்கள் என்றால், ஹோமோசேப்பியன்ஸை போலவே அதற்கு முன்பாக ஹோமோ எரக்டஸ் என்றும், ஆஸ்டிரோபிதிகலஸ் என்றும், ஹோமோ ஹாபிலஸ் என்றும், ஹோமோ டானிசோவன்ஸ் என்றும், ஹோமோ நியாண்டர்தால்கள் என்றும் 9 வகையான மனித இனங்கள் இந்த பூமியில் உருவாகி இருக்கிறார்கள். அப்போ மற்றவங்கள எங்கே போனாங்க? என்ன ஆனார்கள்? ஏன் அவர்கள் மறைந்து போனார்கள் அல்லது அழிந்து போனார்கள்? ஹோமோசேப்பியன்ஸ் மட்டுமே இன்று வரை உயிருடன் இருப்பதற்கான காரணம் என்ன? மிக முக்கியமான காரணம் நமக்கு தெரியும். சேப்பியன்ஸ் என்றால் பகுத்தறிவு என்று தெரியும். மிக முக்கியமான காரணம், மற்ற மனித இனங்கள் தனிப்பட்ட ஒருவருக்கோ அல்லது அந்த கூட்டத்திற்கோ ஒரு தாக்குதல் நேரும்போது, ஒரு ஆபத்து நேரும்போது மற்றவர்கள் அடித்து புரண்டு ஓடிடுவாங்க, அந்த இடத்திலே நிற்க மாட்டாங்க. நியாண்டர்தால் மனிதன் என்பவன் ஒரு 7 அடி உயரம், 6 அடி, சாதாரணமாக அவர்களுடைய சராசரி உயரமே 6 அடி, 6 அடிக்கு மேல் உயரமும் ஹோமோசேப்பியன்ஸை விட அறிவுத்திறனும் கொண்டவர்கள். ஆனால் ஒரு நியாண்டர்தால் மனிதனை மற்ற மனித இனங்களில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தால் மற்ற நியாண்டர்தால் மனிதர்கள் வேடிக்கை மட்டுமே பார்ப்பார்கள். ஒரு விபத்து நேர்ந்து அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் அப்படியே விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஹோமோசேப்பியன்ஸ் மட்டும்தான் யாருக்கு விபத்து நேர்ந்தாலும் சரி, யார் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டாலும் சரி, உடனடியாக கூடி ஒற்றுமையாக நின்று அந்த எதிரியை எதிர்கொள்பவர்கள். அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது இப்போ வரைக்கும் இருக்கா இல்லையா? நானே இந்த தெருக்காரன், இந்த ஊர்க்காரன், இந்த மாவட்டத்துக்காரன், இந்த மாநிலத்துக்காரன், இப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த உணர்வின் பின்னணியில் தான் ஆபத்தில் உதவுகிற இந்த இந்த உணர்வின் பின்னணியில் தான் அன்பு என்பது இருக்கிறது. அப்போ நமக்கு இன்றைக்கும் காசாவில்
பட்டினியால் இறந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நாம் கண்ணீர் சிந்துகிறோம். உக்ரைன் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நாம் வருத்தப்படுகிறோம், குரல் எழுப்புகிறோம். இப்போ அவங்க யாருன்னே தெரியாது, நமக்கு அவங்க பெயர் கூட தெரியாது. ஆனால் அவர்கள் யாரும் எல்லோருமே ஹோமோசேப்பியன்ஸ். அன்பு என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை போன்ற இன்னொரு மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்று வரும்போது வருகிற உணர்வு ஹோமோசேப்பியன்ஸினுடைய சிறப்பம்சம். சரி, அறம் என்றால் என்ன? அறம்ங்கிற வார்த்தையும் அதிகமாக நாம் புழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய வார்த்தை தான். இந்திய நாட்டில் நமக்கென்று ஒரு இந்திய சட்டம் இருக்கிறது, ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லக்கூடிய அதற்கான தீர்ப்புகளுக்கான சட்டங்கள் இருக்கின்றன. எந்தெந்த தண்டனைக்கு எந்தெந்த சட்டத்தின்படி தண்டனை என்று இருக்கிறது. இவையெல்லாம் சட்டங்கள். இந்த சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிற்கு நாடு மாறுபடும். 256 நாடுகள் இருக்கிறது என்றால் 256 நாடுகளிலும் வெவ்வேறு விதமான சட்டங்கள் தான். இப்போ சட்டம் இல்லை, அறம். நீதின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை. எது நீதி என்று கேட்டால், எனக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவேன் என்று சொல்லுவோம். அந்த நீதியும் அந்தந்த நாட்டு பழக்க வழக்கம், சம்பிரதாயம், இவைகளுக்கெல்லாம் உட்பட்டது தான் அந்த நீதி. இன்னொன்று இருக்கிறது, சட்டம், நீதி, தர்மம். தர்மம் தலைகாக்கும் தர்மதுரை, இப்படி நிறைய பேர்களில் நமக்கு திரைப்படமே வந்திருக்கும். தர்மம் என்ற வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து, இனம் சார்ந்து தீர்மானிக்கக்கூடிய விதிமுறைகள். ரொம்ப தெளிவாக சொல்வதாக இருந்தால், நாம் இந்தியாவில் வர்ணாசிரம தர்மம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். 4 வர்ண தர்மம் என்று ஒன்றை சொல்கிறோம். அப்போ அது என்னது? அந்த தர்மம் என்ன? அதுக்குள்ளேலாம் நான் போகலை. அந்த தர்மம் என்ன? அந்த 4 வர்ணங்களுக்கான பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை, உணவு எல்லாவற்றையும் சொல்கிற நடைமுறைகளை பற்றிய ஒரு நூல் தான். அப்போ தர்மம் என்பதும் வேறு. அப்போ அறம் என்றால் என்ன? அறம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக, மானுடத்துக்காக நாம் நீதி கேட்டு அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோமே, அதுதான் மானுட அறம் என்று சொல்லலாம். வெறுமனை ஏன் இந்த அன்பே அறம் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது? இன்றைக்கு உலகம் முழுவதும் வெறுப்பு சூழ்ந்திருக்கிறது. வெறுப்பு அரசியல் மிக மோசமாக மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது. சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக, இன்னும் எந்தெந்த விதங்களிலெல்லாம் மக்களை பிளவுபடுத்த முடியுமோ அத்தனை விதங்களிலும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கால நிலையில் இந்த வெறுப்பிற்கு எதிராக நாம் எதை முன்வைக்கப் போகிறோம்? இந்த வெறுப்பிற்கு எதிராக நாம் அன்பை முன்வைக்கிறோம். அன்பை அறமாக முன்வைக்கிறோம். இந்த அன்பை அறமாக முன்வைப்பது என்பது இப்போது புதிதாக தோன்றியதல்ல. நாம் தமிழர்களினுடைய வரலாற்றை பார்த்தோம் என்றால், உண்மையிலேயே தமிழர்கள் மானுட அறம் போற்றியவர்களாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறார்கள். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிறார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பினால் அனைவரும் சமமானவர்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் நாம் இன்று வரை பிறப்பினால் அனைவரும் சமமானவர்களாக நாம் நடத்தப்படுகிறோமா? நாம் அப்படித்தான் மற்றவர்களை நடத்துகிறோமா என்பதை கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தமிழர் அறம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிறது. செய்கிற தொழிலினால் மட்டும்தான் அவர்களுடைய நிலை வேறுபடும் என்று சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. பிறப்பினால் நாம் தீண்டாமையை கடைபிடிக்கிறோம். பிறப்பினால் நாம் சாதி படிநிலைகளை உருவாக்குகிறோம். இங்கே இந்தியாவில் சாதி படிநிலைகள் என்றால், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன ரீதியான வேறுபாடு. நாம் பிறக்கின்ற, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு உடலுக்கும் சமமான மதிப்பு உண்டு என்பதை சொல்வதுதான் வள்ளுவர். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா என்று கேட்டோம் என்றால், யோசித்தோம் என்றால், உண்மையில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழர்களினுடைய அறத்தை பற்றி ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னதுதான், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொன்னோம். இந்த பூமி தோன்றி 454 கோடி ஆண்டுகள் ஆகிறது. இந்த பூமியில் முதல் உயிர் தோன்றி 384 கோடி ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட இடைப்பட்ட அத்தனை காலமும் இந்த பூமி கொதித்து கொண்டிருந்தது. நெருப்பினால் பிழம்புகளாக இருந்தது. மெல்ல மெல்ல அது சூடு ஆறிதான்
அதில் முதல் உயிர் தோன்றியது. அந்த முதல் உயிர் இன்று வரை நம்முடன் உயிருடன் இருக்கிறது. யாருக்கா தெரியுமா? 384 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய உயிர் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது, நம்முடைய தோட்டத்தில் இருக்கிறது, காடுகளில் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் அந்த முதல் உயிர் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிவியல் அறிஞர் எழுதுகிறார், நாமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மரங்கள் விடக்கூடிய பிராணவாயு ஆக்சிஜன் தான் மிக முக்கியமானது, இல்லை என்றால் இந்த பூமியில் உயிர்கள் வாழ முடியாது என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது அல்லவா. ஒரு அறிவியல் அறிஞர் சொல்கிறார், நாம் உயிர் வாழ்வதற்கே மிக முக்கியமான காரணம் அந்த முதல் உயிர் தான் என்று சொல்கிறார். இன்று வரை 70% ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய அந்த முதல் உயிரின் பெயர் சயனோ என்கிற கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா. யோசிச்சு பாருங்க, அது என்ன சயனோ? மழை பெஞ்ச உடனே நம்ம வீடுகளினுடைய மூலைகளிலும் ஈரம் படிஞ்ச பகுதிகளிலும் வருது இல்லையா, பச்சை பசேர்னு ஒன்று, நம்ம பாசின்னு சொல்லுவோம் அல்லது பாசம்னு சொல்லுவோம். இந்த பாசி அல்லது பாசம்தான் அந்த சயனோ என்கிற முதல் உயிர். அந்த உயிர் 70% ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது. மீதி 30% தான் நாம் சொல்லக்கூடிய இந்த இயற்கை என்று ஒரு அறிவியல் அறிஞர் இப்போது சமீபமாக அதை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் அந்த முதல் உயிர் தொடங்கி கடைசியாக தோன்றியவன் யாரு? நாம தான். 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸ் எங்கே தோன்றினாங்க? ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குகையில். ஒரு மனித இனத்தினுடைய அல்லது மனித குரங்கின் மூதாதை ஒரு அம்மா குழந்தை பெறுகிறாள், இரட்டை குழந்தை. அதில் ஒரு குழந்தை ஹோமோசேப்பியன்ஸாக பிறக்கிறது, இன்னொரு குழந்தை சிம்பன்சியாக பிறக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க 2 பேர் தான் அண்ணன் தம்பி. அப்போ நமக்கு நமக்கு சொக்காரமாருன்னு சொல்லலாம். பங்காளின்னா யாரு? சிம்பன்சி தான். ஏனென்றால் சிம்பன்சிக்கும் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் இடையில் 4% வேறுபாடு தான் இருக்கிறது. 96% 2 பேரும் ஒன்று போல தான் இருக்கும். 4% தான் நாம் ஹோமோசேப்பியன்ஸாக, பகுத்தறிவு உள்ளவர்களாக, உழைப்பாளிகளாக, படைப்பாளிகளாக இந்த 4% தான் மாறி இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் சிம்பன்சியினுடைய தம்பியாகவோ அண்ணனாகவோ தான் இப்போதும் எப்படி இருந்திருப்போம்? சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா? அப்போ கடைசியாக தோன்றிய இந்த இனம் என்ன செய்கிறது? இயற்கையை அழிக்கிறது. முதலாக தோன்றிய உயிர் தன்னுடைய வேலையை இன்று வரை அது தொடர்கிறது. யோசிச்சு பாருங்க. ஆனால் கடைசியாக தோன்றிய ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற இந்த மனித இனம் தன்னுடைய பேராசையினால் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது. இதில் ஏதாவது அறிவியல் இருக்கா? ஒருத்தரை பார்த்தவுடன் நாம் அவரை இந்த இனம் என்றோ அல்லது இந்த நாட்டுக்காரர் என்றோ நாம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் வட இந்தியர்கள் வந்த பிறகு இன்னைக்கு அவங்கள பார்த்தாலும் நம்ம ஆளுங்க மாதிரி தான் இருக்கு, நம்மளை பார்த்தாலும் அவங்க ஆளு மாதிரி இருக்கு. பேசினால் மட்டும்தான் இந்தி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். இந்தியா முழுக்க இவ்வளவு நிறங்களோடும் இவ்வளவு மொழிகளோடும் இவ்வளவு இதே போல உலகம் பூலாம் இருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்கள் எல்லோரும் பூர்வீகம் எது? ஆப்பிரிக்கா. எனக்கு சொந்த ஊர் கோவில்பட்டின்னு நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையா நம்முடைய மனித இனத்துக்கே சொந்த ஊர் எது? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் இருந்துதான் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனித ஹோமோசேப்பியன்ஸு கிளம்பி புறப்பட்டு உலகம் பூரம் பரவி இருக்கிறார்கள். இன்றைக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆய்வில் உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒருவரின் டிஎன்ஏ மரபணு, அந்த மரபணுவும் ஆப்பிரிக்காவில் 2.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வாழ்ந்து மறைந்த அந்த மூதாட்டியினுடைய ஒரு மயிர், ஒரு முடி, அந்த முடியினுடைய டிஎன்ஏவும் 100% ஒத்து போயிருக்கு. 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா, இப்போ சமீபத்தில் உசிலம்பட்டி, இப்போ இருக்கிற ஒரு பேர் கூட அதெல்லாம் பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. 2 பேரனுடைய டிஎன்ஏவும் ஒத்து போகுது 100%. அப்போ இது ஒன்று போதாதா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய டிஎன்ஏ ஒரே மாதிரியான டிஎன்ஏ. ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரே இடத்திலிருந்து நாம் எல்லோருமே கிளம்பி அந்தந்த ஊர்களில் அவங்களுக்கு பிடிச்ச ஊரில் தங்கிக்கிட்டோம். அவ்வளோதான். அங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய உருவம், உடல், நிறம், மொழி எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அனைவரும் அறிவியல் பூர்வமாக மனிதர்கள். அதான் முக்கியம். அப்போ யார் யாருக்கு தாழ்ந்தவர் கண்டுபிடிக்க முடியுமா? யார் யாருக்கு உயர்ந்தவர்? அதனால்தான் அம்பேத்கர் சொல்கிறார்,
நான் எவனுக்கும் உயர்ந்தவன் இல்லை, அதே போல எவருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்று சொல்கிறார். இதைத்தான் நாம் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அம்பேத்கர் இப்போ கோரிக்கையாக வைக்கிறார் அவருடைய காலத்தில். அதை இன்று வரை நாம் உண்மையிலேயே அதை அச்சீவ் பண்ணலை, அதை வென்றெடுக்கவில்லை என்றால் உண்மையில் நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர் இன்றும் உயிருடன் வாழ்வதற்கு, ஏன்னா இன்னைக்கு நம்ம வள்ளுவரை பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல, ஏன் அது ஒரு லட்சியமாக இருக்கிறது. ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு மதிப்பு என்பது ஒரு லட்சியமாக இருக்கிறது. அனைத்து உடலுக்கும் ஒரே விதமான மதிப்பை நாம் தர வேண்டும் என்பது ஒரு லட்சியமாக இருக்கிறது. இதுதான் அறம் என்று சொல்கிறேன். இந்த அறத்தை எப்படி அடைவது? அதிகாரத்தின் மூலமாக அடைந்து விட முடியுமா? அன்பின் வழியாகத்தான் அடைந்து விட முடியும். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொல்கிறார். நம்முடைய உயிர் இயல்பாகவே அன்பானது என்று சொல்கிறார். அப்போ இந்த பிரிவினைகள் எல்லாம் எப்படி தோன்றியது என்கிற கேள்வி, அதே வள்ளுவ பெருந்தகை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று ஒன்று சொல்கிறார். பள்ளிக்கூடத்துல எல்லாம் அந்த பாடலை படித்து படித்து மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையாகவே அதனுடைய அர்த்தத்தை, அந்த அர்த்த செறிவை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் எவ்வளவு தூரம் நம்முடைய பாட்டன் யோசிச்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். வியப்பு தான் உண்மையிலேயே. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்கிறார். நாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம், நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாம், வேற்று விழாக்களின் போது வேற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இவை எல்லாம் யார் கொடுப்பது? மனிதர்களுக்கும் மனிதர்களே கொடுத்து கொள்வது இல்லையா? ஆனால் வள்ளுவ பெருந்தகை சொல்லும்போது என்ன சொல்றாரு? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இன்றைக்கு இந்த காலநிலை மாற்றம் என்று ஒன்றை உலக நாடுகள் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பை குறித்து நாம் எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 12 வயது கிரேட்டா துன்பர்க் என்கிற குழந்தை தான் காலநிலை மாற்றத்தை குறித்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்தவள். குழந்தைகள் சாதாரணமானவர்கள் இல்லை, உலகத்தின் கவனத்தையே ஈர்த்தவள் கிரேட்டா துன்பர்க். ஒரு பள்ளி செல்லக்கூடிய குழந்தை. ஏன் இந்த காலநிலை மாற்றத்தை நாடுகள் கவலைப்படவில்லை என்று அவள் தினமும் பள்ளியின் முன்பு உட்கார்ந்து தர்ணா செய்தாள், போராட்டம் நடத்தினாள், உலகின் கவனத்தை ஈர்த்தாள். உலக நாடுகள் அவளை அழைத்து சென்று காலநிலை மாற்றம் குறித்து அவளை பேச வைத்தார்கள். அப்போ நம்ம காலநிலை மாற்றம் குறித்து என்ன விஷயம், எதுன்னா ஒரு தேனீ இல்லை என்றால் ஓர் ஆண்டில் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை மரங்களும் செடிகளும் காணாமல் போய்விடும். ஒரு தேனி இல்லைன்னா போதும், தேனி என்கிற ஒரு பூச்சி வகை இல்லைன்னா போதும். கோவில்பட்டியில் ஒரு கவிஞர் சொன்னார், கால்களில் காடுகளை சுமந்து கொண்டு தெரிகிறது வண்ணத்து பூச்சி என்று சொன்னார். வண்ணத்து பூச்சி ஒவ்வொரு மலராக அமர்ந்து மகரந்த சேர்க்கையை நடத்துவதை வைத்து அவர் எழுதினார், கால்களில் காடுகளை சுமந்து கொண்டு செல்கிறது, பறக்கிறது வண்ணத்து பூச்சி என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, அந்த மகரந்த சேர்க்கை நடக்கவில்லை என்றால், வண்ணத்து பூச்சிகளே அழிந்து விட்டதென்றால் இந்த உலகம் என்னவாகிவிடும் என்று யோசித்து பாருங்கள். நாம் மனிதர்கள் என்று இன்று சொல்வதை, இன்று நாம் நினைப்பதை போல கர்வப்படுவதற்கு நாமே இருக்க மாட்டோம். பகுத்தறிவுள்ளவர்கள் என்று சொல்வதற்கு நாமே இருக்க மாட்டோம். எப்போது இதெல்லாம் தொடங்கியது? உலகத்தினுடைய முதல் விவசாயி யாருன்னு தெரியுமா நமக்கு? முதல்ல விவசாயம் பண்ணவங்க, விவசாயம் செய்த உயிரினம் 1.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயம் செய்திருக்கிறது ஒரு உயிரினம். 1.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இலைவெட்டி எறும்பு என்கிற ஒரு எறும்பு, லீஃப் கட்டர் ஆண்ட். அந்த எறும்பு இலைகளை வெட்டி கொண்டு போய் தன்னுடைய கூட்டில் புற்றிற்குள் கொண்டு போய் விதைத்து வைத்து தன்னுடைய உமிழ்நீரை சுரந்து அதிலே ஒரு காளானை உற்பத்தி செய்திருக்கிறது. அந்த உற்பத்தி செய்த காளான்களை அறுவடை செய்து அதை சேமித்து வைத்து ஆண்டு முழுவதும் அதை உணவாக சாப்பிட்டிருக்கிறது. அப்போ முதல் விவசாயி யாரு? ஒரு எறும்பு. ஆனால் நாம் இன்னைக்கு எறும்பை பார்த்தா என்ன நினைக்கிறோம்? எறும்பு பொடி போடலாமா, எறும்புக்கு சாப்பீஸ் போடலாமா, எறும்பை கண்ட உடனே மிதிச்சு கொள்ளு, நசுக்கி விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி எறும்பின் இனத்தை சார்ந்த ஒன்று தான் விவசாயத்தை கண்டுபிடித்திருக்கிறது. விவசாயத்திலும் கூட கடைசியாக விவசாயத்தை கண்டுபிடித்தவர்கள் யாரு? நாம தான், மனிதர்கள் தான். ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவர்கள் மனிதர்கள் என்று விவசாயத்தை கண்டுபிடித்தார்களோ அன்று தொடங்கியது காடு அழிப்பு, அன்று தொடங்கியது இயற்கையின் பேரழிவு. இவன் விவசாயத்திற்காக காடுகளை அழித்தான்,
விவசாயத்திற்காக இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளினான். ஆனாலும் இன்றைக்கும் பசியும் பட்டினியும் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது, இந்தியா உட்பட. இந்தியாவில் கூட 1/3 மக்கள் 2 வேளை உணவுடன் படுத்து உறங்குகிறார்கள். இன்னும் பலருக்கு 1 வேளை உணவு மட்டும்தான் கிடைக்கிறது. அப்போ நம்ம பசி பட்டினியெல்லாம் தீரலை. அப்போ விவசாயம் பண்ணவங்க என்ன ஆனாங்க? இந்த உணவு சங்கிலியிலும் உயிர் சங்கிலியிலும் அந்த எறும்பு இல்லாவிட்டாலும் சரி, மற்ற வண்ணத்துப்பூச்சியோ அல்லது தேனீயோ எந்த ஒரு உயிரினம் இல்லாவிட்டாலும் இந்த இயற்கையினுடைய சங்கிலி அறுந்துவிடும். ஒரு உயிர் அழிந்தால் அந்த உயிரோடு சம்பந்தப்பட்ட, நமக்கு தெரியும், ஒரு புலி இல்லைன்னா அங்கே என்ன ஆகும்? மான்களும் முயல்களும் எண்ணிக்கையில் பெருகிறோம். மான்கள் தானே, முயல் தானே. மான்களும் முயல்களும் பெருகிவிட்டால் அங்கே புற்களுக்கு பஞ்சம் வந்துவிடும். புற்களே இருக்காது. புற்கள் இல்லை என்றால் அங்கே பூச்சிகள் இருக்காது. பூச்சிகள் இல்லை என்றால் அதை சாப்பிடுகிற பறவைகள் இருக்காது. பறவைகள் இல்லை என்றால் மரங்களே முளைக்காது. யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒன்னே ஒன்று தான். நான் நினைக்கிறேன், புலியே இல்லாமல் இருந்தால் என்ன, சிங்கமே இல்லாமல் இருந்தால் என்ன, நரியே இல்லாமல் இருந்தால் என்ன. ஆனால் இவையெல்லாம் இந்த மொத்த உணவு சங்கிலியினுடைய மிக முக்கியமான கண்ணியாக இருக்கின்றன. இதில் மனிதன் மட்டும்தான் மொத்த உணவு சங்கிலியும் எனக்கு தான் சொல்கிறவன் இவன் தான். இவன் புலியவும் அடித்து திங்கிறான், மானையும் அடித்து திங்கிறான், முயலையும் அடித்து திங்கிறான். மனிதர்கள் மட்டும்தான். அப்போ அதனால தான் இந்த இடத்துல தான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு மானுட அறத்தை வள்ளுவர் பேசுகிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்கிறார். புல்லுக்கும் நெல்லுக்கும் நீங்கள் நீர் வார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். புல்லுக்கும் ஒரு பணி இருக்கிறது இந்த உலகத்தில் என்று சொல்கிறார். நாம் பொதுவாக மரம் செடி கொடி இவை எல்லாவற்றையும் முதல்ல எல்லா பார்க்களையும் போட்டிருக்கிறது. என்ன போட்டிருப்பாங்க? இங்கே இருக்கும் செடிகளை கிள்ளாதீர்கள், பூக்களை பறிக்காதீர்கள். மனிதர்களினுடைய இயல்பே என்னன்னா, முதல்ல போன உடனே அதை நுள்ளி பார்க்கறது தான், அதை ஒடிச்சு பார்க்கறது தான், அதை கசக்கி பார்க்கறது தான், இல்லையா? அதை பார்த்துட்டு தான் அடுத்து நமக்கு ஒரு திருப்தியே வரும். முடிஞ்சால் அங்கே இருக்கிற செடி கொடியை பிச்சுக்கிட்டு வந்துட வேண்டியது. அது வீட்டில் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது, அது வேறு விஷயம். ஆனாலும் அங்கே இருக்கிறத பொடியை ஒடிச்சிட்டு வந்துச்சுன்னா ஒரு திருப்தி வந்துடும். ஆனால் வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்கிறார். பெரிய ஒரு மானுட அறம் என்பது இதுதான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்கிறார். நாம் யோசித்து பார்த்தா அப்படி என்றைக்காவது பயிரை கண்டல்ல, எந்த உயிரை கண்டாவது நாம் வாடி இருக்கிறோமா? நம்முடைய தமிழ் மரபு இருக்கக்கூடிய முன்னோடிகள், நம்முடைய தாத்தன்கள் பாட்டன்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அதை பின்பற்றுவதை விட்டு இப்போது என்ன மாதிரியான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நெல்லையில் சமீபத்தில் நடந்த ஆணவ படுகொலையாக இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகளாக இருந்தாலும் சரி, சாதி ரீதியான பாகுபாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குள்ளும் இயங்குகிற வெறுப்பு என்ன? என்னை விட எனக்கு மேல் 1000 பேர் மிதித்து கொண்டிருந்தாலும் நான் மிதிப்பதற்கு ஒரு தலை இருக்கிறது என்கிற ஒரு பெருமையை யார் கொடுத்தார்கள்? ஏன் நாம் அனைவரையும் சமமாக மதிப்பதில்லை? இந்த இடத்தில் தான் நம்முடைய தமிழ் மரபு மீண்டும் மீண்டும் நாம் தமிழ் மரபை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொதுவாக புராண இதிகாசங்கள் உட்பட அனைத்து மதங்கள் சார்ந்த இலக்கியங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த பிறவியில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால், குற்றமில்லாமல் இருந்தால், பாவங்களை செய்யாமல் இருந்தால், புண்ணியங்களை சேர்த்தால், இவையெல்லாம் இருந்தால் நீங்கள் அடுத்த மேல் உலகத்தில் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். மேல் உலகத்தில் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். சொர்க்கத்தை பற்றி ஒரு கதை இருக்கு. யமதர்மனும் சித்திரபுத்திரனும் இருக்கக்கூடிய ஒரு கதை. யமதர்மராஜா, என்னடா கீழே இருந்து வர்றவன் யாரும் நரகத்துக்கே போக மாட்டேங்கிறான், எல்லாவனும் சொர்க்கம்தான் வேணும்னு சொல்லி சண்டை போடுதான், தர்ணா பண்ணுறான், போராட்டம் பண்ணுறான். அதனால் நாம் ஏதாவது செய்யணுமேனு சித்திரபுத்திரன்ட்ட சொல்கிறாப்புல. சொன்னதும் சித்திரபுத்திரன் ஒரு யோசிக்கிறாரு. உடனடியாக கீழே இந்த உலகத்தில் இருந்த கீழ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு, எப்பா இது மாதிரி பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு சின்ன தந்திரம் பண்ணிடலாம் சார் அப்படின்றாரு. முதல்ல நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு தொடங்குங்க, அப்புறம் ஒரு இன்ஸ்டா பேஜ் தொடங்குங்க, அப்புறம் என்னது எக்ஸ் வலைத்தளம் தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்க எல்லாம் தொடங்குறாங்க.
தொடங்கின உடனே அவர் நான் கொடுப்பதை நீங்கள் அதில் போடுங்கள் என்று சொல்கிறார். உடனே இவங்க எல்லாம் என்ன போடுறாங்க, இப்போது அதில் அந்த பக்கங்களில் எல்லாம் என்ன வருது, விளம்பரங்கள் வருது. மேல் லோகத்துக்கு போனவங்க பூரா அங்கேயும் போய் மொபைல் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. போனவங்க பூரா வந்து பார்க்குறாங்க, சொர்க்கத்தை காட்டுகிறார்கள். அங்கே ஒரு வேப்ப மரம், அருகில் ஒரு சாதாரண வீடு, அந்த வீட்டிற்குள் குளிர்ந்த பானையில் தண்ணீர், ஒரு பாய், தலகாணி, குடிக்க கூழ், இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்குது. இங்கிட்ட நரகத்தை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அப்படி நரகத்தை காட்டினாங்க. நரகத்தில் ஒரு பட்டு மெத்தை, பஞ்சனை, இன்றைக்கி இருக்கிற டோனட், பர்கர், பீட்சா, இப்படி வகை வகையாக வந்து டேபிளில் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கு. வெஞ்சாம்பரம் வீசுவதற்கு 2 பெண்கள், இவ்வளவும் சொர்க்கத்தில் நரகத்தில் இருக்குது. இதையெல்லாம் இன்ஸ்டாவிலையும் இதுலேயும் பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, நரகத்திற்கு செல்வதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகுது. எல்லோரும் லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு அள்ளிக்கிட்டு போகுது. உடனே வரிசையாக வந்து நரகத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது, உண்மையிலேயே நரகத்தின் வாசலை தாண்டியவுடன் அவர்கள் எல்லோருமே சட்டியில் போட்டு வறுத்துட்டாங்க. என்னென்ன தண்டனை உண்டு அவ்வளவு தண்டனை நடந்துருச்சு. அப்போ கத்துறாங்க, கதறாங்க, நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் என்ன போட்டீங்க, நாங்கள் அதை பார்த்தானே ஏமாந்துட்டோம் அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்ததெல்லாம் நாங்கள் இந்த பொருளை அல்லது இந்த இடத்தை விற்பனை செய்வதற்கான விளம்பரம், அந்த விளம்பரத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்க என்று சொல்கிறார்கள். உண்மையில யோசித்து பார்த்தா நாம் பாருங்களேன், நம்முடைய விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம் என்றால் இதுதான் சொர்க்கம் நரகம் பற்றிய ஒரு கதையாக சொல்லலாம். 500 என்று ஒரு பழந்தமிழ் பாடல் இருக்கிறது. 500 எல்லா பாடல்களிலும் 5 விஷயங்களை சொல்வார்கள். அதில் யார் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று அந்த 500 சொல்கிறார்கள். கிணறு தோண்டுபவன், வாய்க்கால் அமைப்பவன், குளம் வெட்டுபவன், ஊர் பொதுவில் தண்ணீர் தேக்குபவன், உழுது பயிர் செய்பவன். யோசிச்சு பாருங்க, இவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று 500 சொல்கிறது. இதுதான் தமிழர்களின் அறம். ஆனால் நாம் வந்து எப்படி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், எனக்கு மட்டும் பூஜை பண்ணு, என் நட்சத்திரத்துக்கு நீ பூஜை பண்ணு, என் குடும்பத்துக்கு பூஜை பண்ணு, அப்படி தான் நம்ம சொல்கிறோம் எங்கே போனாலும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மதம் சார்ந்தவர்களும் சொல்கிற விஷயங்கள் எது, உன்னுடைய முக்தி, நீ சொர்க்கத்திற்கு செல்வது, நீ 7 பிறவி இல்லாமல் ஒரே பிறவியில் உன் வாழ்க்கையை முடிப்பது, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போதும் சொல்கிறேன், நாம் நம்முடைய அரசர்களை பற்றி பேசும்போது கூட நாம் யாரை பற்றி அதிகமாக பேசுகிறோம். இப்போது கூட ராஜராஜ சோழனுக்கு சிலை வடிப்பதாக பேசினோம். நாம் யாரை பற்றி பேசியிருக்க வேண்டும்? இப்போது 500 வழியில் பார்த்தால் யாரை பற்றி பேசியிருக்க வேண்டும்? கல்லணையை கட்டியது யார்? அந்த கல்லணை 2000 ஆண்டுகளாக இப்போது இருக்கிறது, அது யாரால் கட்டப்பட்டது? கரிகால் சோழனை பேசியிருக்க வேண்டும். கரிகால் சோழன் ஊர் பொதுவில் தண்ணீரை தேக்கி வைத்தவன், அவனை பற்றி நாம் பேசியிருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் நம்ம யாரை பற்றி பேசணும்? தமிழ் அறம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அன்பையே அறமாக சொல்லி இருக்கிறது. அந்த அன்பும் கூட பொதுவான மக்களுக்கான, சமூகத்திற்கான அன்பாக, அந்த அன்பை அறமாக சொல்கிற இலக்கியங்கள் இன்றும் நம்முடைய அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அன்பே அறமென மொழிவோம், வெறுப்பை நாம் வீழ்த்துவோம்.